இயற்கை பேரழிவை முன்னாடியே அறியக்கூடிய ஒரு மீன் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம், நான் இன்றைக்கி பேச போகிறது டூம்ஸ்டே ஃபிஷ் பற்றி தான். இந்த மீன் கடலில் 3000 அடி ஆழத்தில் வாழ்கிற ஒரு நீளமான மீன். இந்த மீன் பார்க்கவே ரொம்ப அழகாகவே இருக்கும். இதுக்கு அழகான ஒரு சிவப்பு நிற கொம்புகளும் இருக்குது. இந்த மீன் ரீசண்டாக மெக்சிகோ நாட்டு கடலில் கரை ஒதுங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. எப்போல்லாம் இந்த மீன் கடல் மேலே வருதோ அப்போல்லாம் பெரிய நிலநடுக்கம், சுனாமி அல்லது இயற்கை பேரழிவு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக 2011 ஆண்டு ஜப்பான் சுனாமிக்கு முன் பல டூம்ஸ்டே ஃபிஷ் கரை ஒதுங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இது புவியியல் மாற்றத்தை உணரும் சக்தி கொண்டதோ? சைனால மெத்தடாலஜிக்கலாக பேசப்பட்ட இந்த ஃபிஷ் இப்போ கரை ஒதுங்க காரணம் என்ன? நிலநடுக்கம் வரத்துக்கு முன்னாடி கடலோட அழுத்தம் மாறும், அதனால இது மேலே வரலாம். கடலோடைய சூழல் மாசுபடுவதால் இதோடைய இயல்பு வாழ்க்கை மாறுபட்டு வெளியே வரலாம். ஒருவேளை இது சாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடம் தேடி மேலே வந்திருக்கலாம். இது போல் பல ரீசன் இருக்குது. ஆனால் அந்த நாட்டு மக்களும் உலகமே இதுக்கு பயந்துட்டு தான் இருக்குது, என்ன பேரழிவு வரப்போகுதுன்றதுக்காக. பேரழிவு வராதுன்னு நம்புவோம். இன்கேஸ் வரும்னு தெரிஞ்சு நீங்கள் ஒரு சூப்பர் ஹியூமனாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை தடுக்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க.